வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் உருவான தாளமுக்கம் சூறாவளியாக வலுவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த சூறாவளி இந்தியாவின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகரும் என அனுமானிக்கப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மேல் சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் 100 மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாளமுக்கமானது சூறாவளியாக மாறியுள்ளது. இது இந்தியாவின் கிழக்கு கரையை நோக்கி நகர்கின்றது. மத்திய சபரகமுவ மேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். இது பின்னர் வடமேல் மாகாணத்திற்கும் பரவக்கூடும். சில இடங்களில் சுமார் 100 மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான, அத்துடன் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்று மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டராக அதிகரித்து வீசும் வேளைகளில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். வடமாகாணத்தின் அநேகமான பகுதிகளில் இன்று மப்பும் மந்தாரமுமான வானிலை நிலவுவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். முல்லைத்தீவில் இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகின்றார். ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் பங்காளவத்த பகுதியில் மண்மேடொன்று சரிந்து வீழ்ந்துள்ளதால் அந்த வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. வீதியில் உள்ள மண்ணை அகற்றி போக்குவரத்தை வளமைக்கு கொண்டுவர இன்னும் 3 மணித்தியாலங்களுக்கு மேல் தேவைப்படலாம் என நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரஸ்ரீ தெரிவித்துள்ளார். இதனால் ஹட்டனிலிருந்து நுவரெலியாவிற்கு வாகனங்களை செலுத்துவதற்காக தலவாக்கலை போண்டலோயா ஊடாக தலவந்தென்ன வீதியை பயன்படுத்துமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மண் சரிவு ஏற்பட்டுள்ள பகுதிக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் நுவரெலியா மாவட்ட செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே விமல சுரேந்திர நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரஸ்ரீ தெரிவிக்கின்றார். அத்துடன் ஏனைய நீர்த்தேக்கங்களும் வான்மட்டத்தை அடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதனால் இன்னும் சில மணித்தியாலங்களில் குறித்த நீர்த்தேக்கங்களினதும் வான் கதவுகளை திறக்க நேரிடலாம் என்பதால் கலனிகங்கைக்கு இருமருகிலும் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு நுவரெலியா மாவட்ட செயலாளர் அறிவித்துள்ளார். மஸ்கெலியா, லக்ஷபான, நோட்டன் பிரிட்ஜ், நல்லதண்ணி ஆகிய பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக கடும் மழை பெய்துள்ளது. இதனால் அதிகமான நீர்த்தேக்கங்கள் நிரம்பியுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் கூறுகின்றார். மாவட்டத்தில் 259 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் மண்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் சீரற்ற வானிலையால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் தொடர்பில் மக்களுக்கு தெளிவூட்டல்களை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. தாளமுக்கத்தினால் நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு கடற்பகுதியின் ஆழ்கடல் பகுதிகளில் மணித்தியாலத்திற்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் கடும் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதேவேளை பேராதனை ரஜவத்த ரயில் நிலையத்திற்கு அருகில் பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது. இன்று காலை 7 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதனால் ரயில் போக்குவரத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் இன்று காலை வரை கடும் மழை பெய்ததுடன் பலத்த காற்று வீசியுள்ளது. பலத்த காற்றினால் பரந்தன் பகுதியுள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் கூரைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை கேகாலை, கிதுல்கல மற்றும் கண்டி குருதுவத் ஆகிய பகுதிகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் மண்சரிவு ஆய்வு மற்றும் எச்சரிக்கை முகாமைத்துவ பிரிவின் சிரேஷ்ட புவியியல் நிபுணர் காமினி ஜெயதிஸ் தெரிவிக்கின்றார். විශේෂයෙන්ම ජනතාවට අපිට කියන්න තියෙන්නේ මේ කඳුකර ප්‍රදේශවල ඉන්න ජනතාව
மலையக பகுதியில் உள்ள மக்களின் வீடுகளுக்கு பின்னால் உள்ள மண்மேடு தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த தினங்களில் மழை வீழ்ச்சி பதிவாகியதுடன் குறித்த பகுதி ஈரப்பதத்துடன் காணப்படுகின்றமையினால் சிறுமழை பெய்தால் கூட மண்மேடு சரிந்துவிடக்கூடும். இந்த மழை வீழ்ச்சி குறைவடையும் வரை இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறு மக்களை கேட்டுக்கொள்கின்றோம். දැනට ජනතාවට පැහැදිලිවම කියන්න තියෙන්නේ මේ පිළිබඳ විශේෂ අවධානය යොමු කරන්න මේ වර්ෂාපතන